Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூட்ரியன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் RBC. நம்ம உடம்புல எப்படி சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகுது, அதுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம பாடியில பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது வந்து இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் தான். நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியானதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்னிஸ் வந்து எரித்ரோபோய்டின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி செய்யும். இந்த எரித்ரோபோய்டின் என்ன பண்ணுன்னா எரித்ரோபோயசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். இது என்னன்னா நம்மளோட பாடியில வந்து இந்த சிவப்பு ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி பண்றதுக்கு உதவி செய்யும். அதுதான் இந்த ப்ராசஸ். இதனால நமக்கு RBC கவுண்ட் அதிகமாகும். அதனால நமக்கு நார்மல் ஆக்சிஜன் லெவல் வந்து உற்பத்தி ஆகும். இந்த எரித்ரோபோயசிஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் மேரோல இருந்து. இந்த போன் மேரோ வெறும் சிவப்பு ரத்த அணுக்கள் மட்டும் கிடையாது. அந்த எலும்பு மஜ்ஜையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்லெட்ஸ், WBC, அந்த இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உருவாகிறதுக்கு இந்த போன் மேரோ ரொம்பவே அவசியம். எலும்பு மஜ்ஜையில இருந்து தான் நமக்கு உருவாகுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த எரித்ரோபோயசிஸ் எப்படி வந்து உருவாகுது. RBC செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு மொத்தம் 7 நாள் தேவைப்படுவாங்க. அதில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் உருவாகும். இது ஒரு ப்ரீ கர்சர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு RBC செல்ஸா இது ரவுண்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இதை நம்ம ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸோட சைஸ் கம்மியாகும். அதே போல சைட்டோபிளாசமோட கண்டென்ட் வந்து அதிகரிக்கும். மெயினா பாத்தீங்கன்னா அது ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா அது வந்து RNA வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகிருக்கும். அடுத்தது பாலிக்ரோமட்டோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட். இதுல நியூக்ளியஸோட சைஸ் கம்மியாகும். அதே போல சைட்டோபிளாசமோட கண்டென்ட் வந்து அதிகரிக்கும். அதுல ஹீமோகுளோபின் அதிகமாக போய் அக்காமடேட் ஆக ஆக நமக்கு கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா அதோட சைட்டோபிளாசமோட கலர் வந்து தெரியும். நார்மோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு RBC செல்ஸா இந்த சைஸ்ல தாங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ்ல இருக்கும். ஆனா நியூக்ளியஸோட வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த நார்மோபிளாஸ்ட். அடுத்ததா ரெட்டிகுலோசைட் அப்படிங்கிறது இம்மெச்சூர் RBC செல்ஸ். இந்த இம்மெச்சூர் RBC செல்ஸ் நியூக்ளியஸ் இருக்காது. ஆனா அது வந்து ஆக்சிஜன் வந்து இன்னும் கேரி பண்ணக்கூடிய பக்குவத்தை வந்து அடையல. அதுதான் இந்த ரெட்டிகுலோசைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மெச்சூர்டு RBC செல்ஸ். இது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள் பைகான்கேவ் டிஸ்கா இருக்கும். உள்ள நியூக்ளியஸ் இருக்காது. அப்புறம் இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் மட்டும்தான் அதுல வந்து நிறைஞ்சிருக்கும். அதுதான் நமக்கு சர்க்குலேஷனுக்கு உதவி செய்யும், ஆக்சிஜனை கேரி பண்றதுக்கு உதவி செய்யும். ஸோ இது மொத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 7 நாள் நமக்கு நடக்கும். அப்போ அப்ராக்சிமேட்டா 2.4 மில்லியன் சிவப்பு ரத்த அணுக்கள் ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாகுது நம்மளோட உடம்புல. ஸோ அந்த அளவுக்கு இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் நம்ம உடம்ப வந்து ஆட்டி படைக்குதுன்னே சொல்லலாம். இதுல மொத்தம் 5 விட்டமின்ஸும் 3 மினரல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கு இந்த RBC உற்பத்தியில். அதில் முதல் வைட்டமின் B6 பார்த்தீங்கன்னா ஹீம் மெட்டபாலிசம். ஸோ அந்த ஹீமோகுளோபின் சொன்னோம் இல்லையா, ஹீமோகுளோபின் அக்குமுலேட் ஆகும், நியூக்ளியஸ் சைஸ் சின்னதாகும். அதுக்கு நமக்கு வைட்டமின் B6 தேவை. வைட்டமின் B9. ஸோ இம்மெச்சூர் RBCலேருந்து மெச்சூர்ட் RBC. ஸோ அந்த கம்ப்ளீட் RBCயை உருவாகிறதுக்கு நமக்கு வைட்டமின் B9 தேவை. அதை ஃபோலிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ ஃபோலேட் மெட்டபாலிசம் சொல்லுவோம். இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரைங்க பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தினர் எல்லாருமே வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இம்மெச்சூர் RBCயாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மெச்சுரேஷன் ஆகணும்னா நமக்கு வைட்டமின் B9 தேவை. அடுத்தது B12 பார்த்தீங்கன்னா நமக்கு போன் மேரோவில் இருக்கிற அந்த மெட்டபாலிசம், ஸோ அதை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு B12 தேவை. அதே போல் B9 இருக்கு இல்லையா வைட்டமின், அது கரெக்டாக வேலை செய்யணும்னா நமக்கு B12 வந்து தேவை. வைட்டமின் C வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம மாத்திரையாவோ அயன் டேப்லெட்டாவோ இல்லை வந்து சாப்பாடில் அயன் கண்டென்ட் எடுத்துக்கிறோம்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வைட்டமின் C தேவை. அதே போல் அயன் அதிகமாக இருக்குன்னா அது லிவரில் ஃபெரிட்டின் ஃபார்மில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு வைட்டமின் C தேவை. அதே போல் நான் ஹீம் அயன் பிளான்ட் சோர்சஸ் இருந்தால் நமக்கு நான் ஹீம் அயன் கிடைக்கும். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வைட்டமின் C வந்து தேவை. வைட்டமின் Eயோட வேலை என்னன்னா RBC செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ 120 days லைஃப் ஸ்பேன்னா அதை வந்து பிரேக் ஆகாமல் ஹீமோலைசிஸ் அந்த ப்ராசஸ் தான் பிரேக் டவுன் ஆஃப் RBC செல்ஸ், அதை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வைட்டமின் E வந்து கண்டிப்பாக தேவை. அயன் 70% ஹீமோகுளோபினாவே நம்ம ரத்தத்துல வந்து இருக்கும். 25% தான் லிவர், ஸ்பிளீன் அண்ட் போன் மூணுத்தையும் சேர்த்து 25% நமக்கு ஸ்டோரேஜா நம்ம பாடியில வந்து இருக்கும். கண்டிப்பா இது தேவை அயன். ஏன்னா அதுதான் ஆக்சிஜன் நம்ம உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்குது. காப்பர் பார்த்தீங்கன்னா எரித்ரோகுப்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவும் நமக்கு RBC செல்ஸோட உற்பத்திக்கு ரொம்பவே அவசியம். இந்த ஃபார்ம்ல நம்ம காப்பர் நம்ம பாடியில வந்து இருக்கணும்.
கோபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டமின் B12ஓட ஒரு மினரல் ஃபார்ம். அது விட்டமின்னா இது மினரல் ஃபார்மில் இருக்கிற ஒரு கோபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் செல்ஸ். ஸோ போன் மேரோ, நர்வஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் இது எல்லாத்துலேயும் கரெக்டாக வேலை செய்யணும்னா நமக்கு கோபால்ட் தேவை. முக்கியமாக நமக்கு அந்த எலும்பு மஜ்ஜை வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த கோபால்ட் வந்து தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.